Hello friends, welcome to our channel. இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் தாங்க. இன்னைக்கு காலையிலே கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு நாங்க ரெண்டு பேரும் எங்க கிளம்பி போயிட்டே இருக்கோம்னா பெங்களூர்ல ஒன் ஆஃப் த ஃபேமஸான கோவிலுக்கு தான் இப்போ போயிட்டே இருக்கோம். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெம்பிளான ஸ்ரீ கிருஷ்ணன் கோவிலான இஸ்கான் டெம்பிளுக்கு தாங்க இப்போ நாங்க கிளம்பி போயிட்டே இருக்கோம். இந்த இஸ்கான் கோவில் பெங்களூரில் ராஜாஜி நகரில் தாங்க எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு. நாம் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு கோவிலை ரீச் ஆக. இப்போ கோவிலுக்கு வந்தாச்சு. இப்போ வாங்க உள்ளே போயிடலாம். பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து ஒன் டைம் ஆகுது யாராக இருந்தாலும் விசிட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கோவிலோட ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோவிலுக்குள்ளே போகும்போது செப்பலை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு பேருக்கு வந்து 5 ரூபாய் வாங்கிட்டு ஒரு கேரி பேக் மாதிரி இருக்குது. அதில் வந்து நம்ம செப்பலை போட்டு பத்திரமா வச்சிடுறாங்க. நமக்கு கையில் ஒரு டோக்கன் மாதிரியும் கொடுத்துட்றாங்க. ஸோ தட் நம்ம ரிட்டர்ன் போகும்போது நம்ம செப்பலை கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நாமளும் அதே மாதிரி செப்பலை வச்சுட்டு அப்படியே உள்ளே போயிடலாம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா காலெல்லாம் கழுவிட்டு உள்ளே போகிற கான்செப்ட் மாதிரி கீழே ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம கால் கழுவிட்டு அப்படியே உள்ளே நடந்து போயிடலாம். போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி கூரை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மழை பெஞ்சாலோ வெயில் அடித்தாலோ நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம கோயிலுக்கு நடந்து போகலாம். இந்த இஸ்கான் கோவிலை 1997 தாங்க கட்டியே முடிச்சிருக்காங்க. இந்தியாவோட பிரசிடெண்ட்டான டாக்டர் சங்கர் தயாள் சர்மா தான் இந்த கோவிலையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோவிலை கட்டி கிட்டத்தட்ட இப்போ 27 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த கோவிலோட பேர் ஸ்ரீ ராதாகிருஷ்ணா டெம்பிள்னு தாங்க சொல்கிறாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கோவில் மலை உச்சியில் இருக்க மாதிரி இருக்கும். மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா சில கோவிலெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து மேலே போய் கிருஷ்ணனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணாவை பார்க்கணும்னா அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியுமா அப்படின்ற ஒரு கான்செப்டில் கீழே அடிவாரத்துலேருந்து 108 ஸ்டெப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம தாண்டி போகும்போது ஸ்ரீகிருஷ்ணனோட நாமத்தை சொல்லிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட்லேயுமே அந்த ஸ்ரீகிருஷ்ணனோட நாமத்தை ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அது கூட சேர்ந்து அதை சொல்லிகிட்டே வந்து தாண்டி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே தாண்டி போனோம்னா கீழே அடிவாரத்தில் இருக்க கோவிலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம மேலே ஸ்ரீ கிருஷ்ணனை வந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ராம. இந்த கோவிலில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கோபுரம் தாங்க இருக்குது. அதில் அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 கோபுரம். அதில் ஃபஸ்ட்டு சுவாமியான ஸ்ரீ நரசிம்ம சுவாமி வச்சுருக்காங்க. செகண்ட் கோபுரத்தில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஆகிய திருப்பதி கடவுளை தாங்க வச்சுருக்காங்க. அடிவாரத்தில் இருக்க 2 கோபுரமே ஃபுல்லாகவே கோல்டில் தாங்க செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. இப்போ 2 சுவாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி போயிடலாம். அவ்வளோதாங்க. ஃபைனலாக இப்போ நம்ம லாஸ்ட்டு கோபுரமான ஸ்ரீ கிருஷ்ணன் டெம்பிளுக்கு தாங்க வந்து ரீச் ஆயாச்சு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டுன்னு இல்லைங்க, வீக் டேஸ்லேயும் கூட செம கூட்டமாக தான் இருக்கும். இதே ஃபெஸ்டிவல் டைம்லன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிற்க கூட இடம் இருக்காது, அந்தளவுக்கு க்ரௌடடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு இந்தியாவிலேருந்து இல்லைங்க, ஃபாரின்லேருந்து கூட அவ்வளோ பீப்புள் வந்து இந்த கோவிலை விசிட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது அவ்வளோ ஃபேமஸான ஒரு பியூட்டிஃபுல்லான கோவில்னு கூட சொல்லலாம். இப்போது காலையில் 12 மணிக்கிட்ட ஆக போகுதுங்க. இப்போவும் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து சண்டே தான். ஸோ இன்றைக்கி கூட இந்த அளவுக்கு கூட்டம் இங்கே பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு கூட்டம் இருந்தும் கூட வேமா போங்கன்னு சொல்லாமல் கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டு முழிக்காமல் ஃப்ரீயாக நம்ம உள்ளே போயிட்டு மனசார சாமியை கும்பிட்டுட்டு திருப்தியாக நம்ம வெளியில் வரலாம்.
இப்போது கிருஷ்ணன் ராதை டெம்பிள்குள்ளே தாங்க இப்போ போயிட்டே இருக்கும். உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே அலௌடு இல்லைன்றனால எந்த வீடியோஸும் நம்மளால் எடுக்க முடியலை. கடவுளை பார்க்க காண கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க கிருஷ்ணனும் ராதையும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக ஜகஜோதியாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கடவுளை பார்த்துட்டு நல்ல மனசார சாமி கும்பிட்டுட்டு உள்ளே வந்து துளசி தீர்த்தம் கொடுத்தாங்க. அதுவுமே குடிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். கோவிலோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா பிரசாதம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சரி நம்மளும் கோவிலோட பிரசாதம் ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கேட்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் எங்களால் எதுவுமே வாங்க முடியலை. இங்கே ஸ்வீட் மட்டும் கிடையாதுங்க, கிருஷ்ணன் ராதையோட ஸ்டாச்சுவும் நிறைய வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சிலைகள் பார்க்கும்போது அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி டிசைன் எல்லாம் பார்க்கும்போது ஸோ எல்லாமே நமக்கு வாங்கணுன்னு தான் தோணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இங்கே கிருஷ்ணன் ராதையோட ஸ்டோரி, அவங்களுடைய வரலாறு சொல்கிற மாதிரி எல்லா வித புக்ஸுமே எல்லா வித லாங்குவேஜ்லையுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நமக்கு கிருஷ்ணன் ராதையோட ஸ்டோரி, அவங்களுடைய வரலாறு எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா அந்த மாதிரி புக்ஸும் நம்ம வாங்கிட்டு போய்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்கான் கோவில் 1997 தான் கட்டி முடித்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு முன்னாடி இந்த கோவில் எப்படியெல்லாம் கட்டினாங்க, எவ்வளோ பேரெல்லாம் வேலை பார்த்தாங்க, எந்த மாதிரியெல்லாம் அந்த கோவிலோட கல்கள், அந்த கோவிலோட சிலைகள் எல்லாம் எப்படியெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இங்கே ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் எல்லாமே பிக்சரைஸ்டாக சூப்பராக அழகாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இஸ்கான் கோவிலோட ஃபவுண்டரான ஏசி பக்தி வேதாந்த சுவாமி அவரோட சிலையுமே அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கோவிலுக்குள்ளே தாங்க வச்சுருக்காங்க. இங்கே கிருஷ்ணன் ராதையோட ஸ்டாச்சு மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரேமுமே இருந்தது, நிறைய ஆர்ட் ஒர்க்கும் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நிறைய பேர் சில ஃபோட்டோஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து இந்த இஸ்கான் கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரனால கோவிலுக்கு வந்த ஞாபகமாக ஏதாவது வாங்கிட்டு போகணும் இல்லையா. ஸோ அதனால கிருஷ்ணன் ராதை இருக்கிற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஸ்டாச்சு ஒன்று தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடாம தாங்க கோவிலுக்கு வந்திருந்தோம். ஸோ ரொம்ப பசி எடுத்தனால கோவிலில் இருக்க ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்தோம். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்வீட்டு ஸ்நாக் ஐட்டமாக தான் இருந்தது, ஃபுட்டு எதுவும் இல்லை. சரி பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஒரு ஸ்வீட்டை ஒன்று பார்த்தோம், அதிரசம் மாதிரியே இருந்துச்சு. வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், கொஞ்சம் ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில். அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கோவிலை விட்டு வெளியில் வந்துட்டோம். ஃபைனலாக இப்போ கோவிலோட பேக் சைடு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடெல்லாம் இருந்துச்சு. என்னன்னு சொல்லி வந்து பார்த்தா ஒரு சின்ன தொன்னையில் வந்து வெண்பொங்கல் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. இது வந்து டெய்லியுமே கொடுக்குறாங்களாம், டெய்லியுமே இந்த வெண்பொங்கல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே நம்ம வெண்பொங்கல் வீட்டில் செஞ்சால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வராது, ஆனால் கோவிலில் கிடைக்கிற பிரசாதம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கோவிலில் உட்காந்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கோவிலிருந்து வீட்டுக்கு போகிற வழியில் 2 பேத்துக்கு செம்ம பசிங்க. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடாதனால இப்போ டைம் வந்து 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. மடிவாளாவில் இருக்க சேவரி மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டில் தாங்க இப்போ லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி வந்திருக்கோம்.
இன்றைக்கி சண்டே அதுமா நான்வெஜ் சாப்பிட்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டர்ஸுக்கு நண்டு சூப்லேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு கேரளாவோட சிக்னேச்சர் ஃபுட்டான கேரளா சட்டிச்சோறு மந்தி பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இஸ்கான் கோவிலை பற்றி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் அது இஸ்கான் கோவிலை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ.